ஆத்திகத்தை எதிர்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தவிர்த்தல்ங்கிறது கூடாதுன்னு நினைக்கிறேன். அதோடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு 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 ரிலிஜியஸ் ரீடர், நபிகள் நாயகமாகட்டும் கிரைஸ்டா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்க காலகட்டத்தில் பகுத்தறிவாளர்கள் தான். அந்த காலத்துக்கு நீங்க போய் அவங்கள கேட்டீங்கன்னா அது நாத்திகம் தானே, பகுத்தறிவு. நாத்திகம் கூட இல்லை, பகுத்தறிவு. ஸோ நல்லதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பணம் பண்ணும் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றதுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அது எதிர்குறல்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ்கோ ஆன்டியா இருக்கிறது நல்லதுன்னே தோணுது. நீங்க ஒரு மேடையிலும் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு அது இல்லை பிரச்சனை, பட் கடவுளை நம்புறவங்க அவங்க தான் கோயிலுங்களை இடிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க ஒரு பெரியார் கோவில் இடிச்ச கதவை திறந்து விடுவாரு. நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா கோவில் பிரவேசம் தான் சொல்லுவாரு தவிர கோவில் இடின்னு சொல்ல மாட்டேன். ஆனா கோவிலை இடிக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையை அடிப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நம்பிக்கையை அடிப்பாங்க. ஸோ ஆத்திகர்கள் பண்ற அட்டகாசம் தான் ஜாஸ்தி.